இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நீ எல்லாம் ஒரு மந்திரியா? ஒரு மந்திரி இப்படித்தான் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்வார்களா? ஒரு மந்திரி இப்படித்தான் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதா? மக்களிடையே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மக்களை இப்படித்தான் வாட்டி வதைப்பதா என்று அமைச்சர் பொன்முடியை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புக்கு ஆளான மக்கள் இன்றைக்கு ஆளுகின்ற விடியா மாடல் அரசு ஸ்டாலினுடைய அரசும் அந்த விழுப்புரம் மாவட்டத்தின் அமைச்சராக இருக்கின்ற பொன்முடியும் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு, விவசாய கூலிகளுக்கு எந்த நிவாரணத்தையும் ஒழுங்காக தரவில்லை என்று அரசூர் மற்றும் இருவேலப்பட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட பொழுது அந்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்றார் அமைச்சர் பொன்முடியும் அவரது மகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெய்வ சிகாமணி என்பவரும். அவர் இப்பொழுது திமுகவின் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். பொன்முடியும் அவருடைய மகன் தெய்வ சிகாமணியும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் போய் என்ன ஏது என்று கேட்ட பொழுது அந்த மக்கள் புலம்பி தள்ளி இருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த நிவாரண உதவிகளும் வழங்கப்படவில்லை. நீங்கள் கொடுத்த சாப்பாடு கூட அழுகிய நிலையில் தான் இருந்தது. இந்த அளவுக்கு எங்களை வாட்டி வதைக்கிறீர்களே, இது ஏன்? ஒரு பக்கம் இயற்கையின் சீற்றம், இன்னொரு பக்கம் திமுக அரசின் மோசமான நடவடிக்கைகள் என்று கடும் கோபத்தோடு கேள்வி எழுப்பிய நேரத்தில் எங்கிருந்தோ சிலர் அமைச்சர் பொன்முடியின் மீதும் அவருடைய மகன் தெய்வ சிகாமணியின் மீதும் அங்கே இருந்த மலை சேற்றை அள்ளி இறைத்து விட்டார்கள். அது எப்படி தெரிகிறது என்றால், சோறு சாப்பிட வேண்டிய நாங்கள் இந்த சேற்றையா சாப்பிட முடியும் என்று அள்ளி பொன்முடியிடம் காட்டியதை போல இருக்கிறது. அமைச்சரின் மீது சேற்றை வீசிய சம்பவத்தை அன்றைக்கே பலர் கண்டித்திருக்கிறார்கள். இது ஒரு தவறான நடவடிக்கை என்றாலும் கூட மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பலர் சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது இதே அமைச்சர் பொன்முடி என்ன செய்தார் என்று கேட்டால், இதை நான் பெரிதுபடுத்தவில்லை, நான் இதை மனிதாபிமானத்தோடு ஒரு பெருந்தன்மையோடு எந்த புகாரும் கொடுக்காமல் என் மீது சேற்றை வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கூறிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமா கோயில் என்பதை போல பொன்முடி எந்த புகாரும் கொடுக்கவில்லை. அவருடைய மகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெய்வ சிகாமணி எந்த புகாரும் கொடுக்கவில்லை. ஆனால் காவல்துறையை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள் புகார் கொடுத்ததாக சொல்லி அந்த பொன்முடியின் மீது சேறு வீசிய சம்பவத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த விஜயராணி என்பவரும் ராமகிருஷ்ணன் என்பவரும் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை தேடுகிறோம் என்று சொல்லி அரசூர் இருவேலப்பட்டு கிராம மக்களை வாட்டி வதைத்தது தமிழக அரசின் காவல்துறை. மிகப்பெரிய அடக்குமுறையை ஏவியது திமுக அரசின் கையிலே இருக்கின்ற காவல்துறை. இவ்வளவு மோசமாக காவல்துறை நடந்து கொண்டதை கண்டித்து இருவேலப்பட்டு மற்றும் அரசூர் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு அங்கே சென்ற போலீஸ் அங்கே சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார்கள். சாலை மறியலில் நாங்கள் ஈடுபடவில்லை என்று தப்பித்து சென்றவர்களை கூட விடாமல் சென்று துரத்தி அவர்களை பிடித்து காவல்துறை வேனிலே ஏற்றி இருக்கிறார்கள். இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், அந்த சாலை மறியலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்ற அல்லது சாலை மறியலை வேடிக்கை பார்க்க வந்த பெண்களை கூட ஆண் காவலாளிகள், ஆண் போலீசார் தாறுமாறாக கையை பிடித்து இழுத்து வந்து கிட்டத்தட்ட மானப்பங்கப்படுத்துகின்ற அளவுக்கு பெண்களையும் மிகவும் மோசமாக நடத்தி இருக்கிறார்கள் தமிழக காவல்துறையை சார்ந்தவர்கள், பொன்முடியால் ஏவப்பட்டவர்கள். பெண்களை கைது செய்வதற்கு பெண் போலீசாரை தான் பயன்படுத்த வேண்டும் என்று நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருக்கிறது, என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி காட்டு மிராண்டித்தனமாக ஒரு இடி அமீன் தர்பாரை அமைச்சர் பொன்முடி நடத்தி இருப்பதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பொன்முடி காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார், நீ என்ன அவ்வளவு யோக்கியமாக நடந்து கொண்டாயா? பெரிய யோக்கியனை போல பேசினாய். ஆனால் இன்றைக்கு பெண் போலீஸ் இல்லாமல் ஆண் காவலர்களை விட்டு
பெண்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறாய். சாலை மறியலில் கலந்து கொள்ளாத மக்களை கூட வேண்டுமென்று துன்புறுத்துகிறீர்கள். அவர்களை ஓடி சென்று கையோடு பிடித்து கொண்டு வந்து அவர்களை வேனிலே ஏற்றுகிறீர்கள். போராட்டத்திற்கு சம்பந்தமே இல்லை என்றாலும் கூட அரசூர் இருவேளப்பட்டு மக்களின் மீது மிகவும் வன்மத்தை இந்த அமைச்சர் பொன்முடி ஏன் திணிக்க வேண்டும்? அமைச்சர் பொன்முடி காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். இது என்ன ஜனநாயக நாடா அல்லது இங்கே சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? தமிழகத்தில் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வதா திமுக அரசும் இவருடைய அமைச்சர் பொன்முடியும் என்று கடுமையான கண்டனங்களை பொன்முடிக்கு தெரிவித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இனியாவது தமிழக மக்கள் இந்த திமுக என்கின்ற ஒரு கட்சியும் இதன் அமைச்சர் பொன்முடி போன்றவர்களும் பசுதோல் போர்த்திய புலிகள், இவர்கள் மக்கள் விரோதிகள், வெகுஜன விரோதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.